மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய சூழலில் மிகவும் பரிதாபத்துக்குரியவர்கள் பிள்ளைகள் தான் என்பது எங்கள் அணியினுடைய வாதம். நான் ஒரு விஷயத்தை முன்னாடியே தெளிவு பண்ணிற நடுவரியா, பெற்றோர்களின் மீதோ சமூகத்தின் மீதோ குற்றம் சாட்டுவது எங்கள் அணியினுடைய நோக்கம் அல்ல. குழந்தைகளின் மீதான உங்களுடைய பார்வையை கண்ணோட்டத்தை மாற்றிக்கோங்க என்ற ஏக்கம் தான் எங்கள் அன்னைக்கு. அவ்வளோதான். நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கிறோமா சார்? எப்போதெல்லாம் பிள்ளைகள் பரிதாப சூழலுக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள், எப்போதெல்லாம் தங்களுடைய பிள்ளைகளை பெரும் வரமாக பார்க்காமல் வெறும் வாரிசாக மட்டும் பார்க்கும் பொழுது, வாழ்வினுடைய அனுபவங்களை சொல்லித்தராமல் வெறும் வார்த்தைகளில் அனுதாபங்களை மட்டும் அள்ளித்தரும் பொழுது, அடிப்படை தேவைகளை கற்றுத்தராமல் ஆடம்பர வாழ்க்கை முறையை மற்றும் பெற்றுத்தரும் பொழுது, தோல்வி தரக்கூடிய வழியை அனுபவிக்க விடாமல் வெற்றி தரக்கூடிய சுகத்தை மட்டும் ஆதரிக்கும் பொழுது, அவ்வளவு ஏன் தொலைதூர உறவு முறைகளை தெரிந்து வைத்துக் கொள்ளாமல் தொழில்நுட்ப அணுகுமுறைகளை மற்றும் அள்ளித்தரும் பொழுது, மொத்தத்தில் பிள்ளைங்க பகட்டாக வாழ்வது போல் காட்டிக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாத பரிதாப சூழலுக்குள் மாட்டிக்கொள்கிறார்கள். நான் ரொம்ப சுலபமா இந்த தலைப்பு அணுகிறேன். நீ விழுந்து எழுந்தா உனக்கு விருப்பமானதை கத்துக்கலாம். நீ விழுந்தா உன்னை கைப்பிடிச்சு தூக்கி விடுறதுக்கு அம்மா அப்பா இருக்காங்கங்கிற நம்பிக்கை ஒரு பிள்ளைக்கு போதுமானது. ஆனா என் புள்ள விழுந்தரவே கூடாது என்ற பெற்றோர்களின் எண்ணம் தான் ஆபத்தானது. பிள்ளைகள், அதுவும் குறிப்பாக பெண் பிள்ளைகளுடைய நிலைமை மிகவும் பரிதாபத்துக்குரியது. எல்லா சூழலிலும், கண்டிப்பிலும் சரி, கரிசனத்திலும் சரி, பெண் பிள்ளைகளை நோக்கி ஏதோ ஒரு கட்டுப்பாடு தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஏதோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் சொல்றாங்க. இங்க இருக்கிற பெண் பிள்ளைகளை பார்த்து ஒரு பெண்ணாக, ஒரு சகோதரியாக, ஒரு தோழியாக நான் இதை பதிவு செய்கிறேன். இன்றைய பெண் பிள்ளைகளுக்கு அதிகம் தேவைப்படுவது AI என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அல்ல, EI என்று சொல்லப்படுகிற எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். பிள்ளைகளை உடல் ரீதியாக, மன ரீதியாக தாக்குவதற்கு இந்த சமூகம் காத்துக்கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் பிள்ளைகள் என்ன செய்யணும்? கடுமையான சூழல் வரும் பொழுது கவனமாக களமாடுங்கள். கடுமையான சூழல் வரும் பொழுது உங்களை கழுகாக மாற்றிக்கொண்டு மீண்டும் உயிர்த்தெழுந்த ராஜாலியாக பயணியுங்கள். இதுதான் இன்றைய பெண் பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது. நான் சொல்றேன், இன்றைய பெண் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய தற்காப்பு என்ன தெரியுமா? பெரும் ஆயுதம்லாம் இல்ல, மனத்தின்மை இருந்தா போதும். எதிரநில பேசின ஆசிரியர் கலாவதி மேம் சொன்னாங்க, பிள்ளைகளின் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. இன்ஸ்டாகிராம், அது இதுன்னு, வாட்ஸ்அப்லாம் சொன்னாங்க. நான் ஒரு உண்மையை உடைக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளையே ஓல்டு நியூ ஜென்ரேஷன் பிரிக்கிறோம். இன்னைக்கு பெற்றோர்களே 2 ஜென்ரேஷனாக இருக்காங்க. உதாரணத்துக்கு எங்கள் அம்மா அப்பாலாம் கல்யாணம் 23 வருஷம் ஆச்சு. மோதல் வராத நாட்களே இல்லை. ஆனால் எந்த இடைவெளியில் பிரிதலும் புரிதலும் இருக்குன்னு பிள்ளைகள்கிட்ட காட்டிக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு ஜென்ரேஷன் பெற்றோர்கள், குறிப்பாக இந்த ஜென்சி பேரண்ட்ஸ், சமூக வலைத்தளங்களை திறந்தாலே விவாக செய்திகளை விட விவாகரத்து செய்திகள் தான் அதிகமாக பகிரப்படுகிறது. இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பையன்ட்டு இருக்கு, இவங்க போற பிரேக்கிங் நியூஸை பார்த்தா அவன் பிரேக் ஆகுறான். இதுல சோசியல் மீடியால பிள்ளைங்க கெட்டு போறாங்கன்னு சொல்றாங்க நடுவர்களே. இது என்னங்கய்யா நியாயம்? அப்பெல்லாம் வருஷத்துக்கே 3 டெஸ்ட் தாங்க ஐயா இருக்கும், காலாண்டு, அரையாண்டு, முள்ளாண்டு. ஆனா இப்ப காலையில ஆரம்பிச்சா காலை டெஸ்ட், மதியம் டெஸ்ட், மாலை டெஸ்ட், ஸ்லிப் டெஸ்ட், யூனிட் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், ஒன் வேர்ட் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், ஐ டெஸ்ட் தவிர மற்ற எல்லா டெஸ்ட்டும் வைக்கிறாங்க ஐயா. ஐயா நீங்க மேம், நீங்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிற ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? மன உளைச்சல். மன உளைச்சலுங்க. நாங்கள் அதிலே தாங்க ஏன் வாழ்ந்துட்டு வரோம். இன்றைய சூழலில் மிகவும் பரிதாபத்திற்குரியவர்கள் பிள்ளைகள் தான் என்று கூறி எங்கள் நடுவர் நல்லதொரு தீர்ப்பை வழங்குவார் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.